சிவகார்த்திகேயன் அவர்களை சுற்றி அவ்வளோ ஒரு நெகட்டிவிட்டி பார்க்க முடிஞ்சுது. லைக் இதை வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஒரு அரசியல் ரீதியான ஒரு கருத்தை வச்சாங்க. இதை எப்படி பார்த்தீங்க? இந்த மாதிரி எனக்கு அது ஏற்கவே முடியல என்னால். ஏன்னா முதல்லேருந்தே அவங்க பொங்கல் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இஃப் அட் ஆல் எனிதிங்னா ஒரு 4 நாள் அட்வான்ஸ் பண்ணாங்க. 14ஆம் தேதி சொன்னவங்க 10ஆம் தேதி வந்தாங்க. அவ்வளோதானே தவிர மற்றபடி ஒன்றும் பெரிய குற்றமெல்லாம் அவங்க பண்ணிடல. இதுக்கு இவ்வளோ டார்கெட் பண்ணி அவரை பேசுறதுன்றது எனக்கு ஏற்பே இல்லை. அதில் ரவிமோகன் நடிச்சிருக்காரு, அதர்வா நடிச்சிருக்காரு, இத்தனை பேர் நடிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து இவரை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணுறீங்க? சொல்கிறேன், ஜனநாயகம் வராதனால பராசக்திக்கும் பாதிப்பு. எந்த அளவுன்னா, நான் வந்து யூஎஸ்ஏல இருந்தேன். அந்த டைமில் நம்ப மாட்டீங்க, ஜனநாயகன் புக்கிங் கேன்சல் அப்படின்னு வந்த உடனே எல்லாருமே தியேட்டர் பக்கமே வருது. இவங்க படத்தை சைன் பண்ணதே ஆர்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து ப்ராஃபிட் ஷேர் பேசுகிறாங்க. எல்லாருக்கும் ஒரு 50% சம்பளம் கொடுத்துட்டு மீதியை வந்து ரெவன்யூ ஷேர் அப்படின்வாங்க. ப்ராஃபிட்டில் நான் ஷேர் கொடுக்குறது தான் சைன் பண்ணாங்க. ப்ராஃபிட் வரலன்னா கொடுக்க போகிறது. ஆனால் பராசக்தி வந்து சென்சார் கட்டில் வந்து கிட்டத்தட்ட 25 கட் கிட்ட வச்சாங்க அப்படின்னாங்க. அதனாலேயும் பராசக்திக்கு நெகட்டிவ் 100% நான் எதுக்காக வந்துக்கிறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் யூஎஸ்ஏல படம் பார்த்தேன். அன்கட், அன்மியூட்டு, அன்எடிட்டட் படம். இது போட்ட உடனே சித்தரிக்கப்பட்ட காட்சி, சித்தரிக்கப்பட்ட காட்சின்னு போட்டால் அப்போ நான் என்னடா இது படம். அந்த பராசக்தி படம் வந்து நடந்தது வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் பொலிட்டிக்கல் பிளேம் கேம். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் சினிமா விமர்சகரான திரு தனஞ்சயன் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சினிமா தொடர்பான நிறைய கருத்துரையாடல்கள் அவரோட வைக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை சந்திக்கிறதுல நிஜமாவே இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஜனநாயகன் வருது அப்படின்னப்போ அண்ணன் தம்பி பொங்கலா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து அரசல் புரசலா போயிட்டு இருந்துச்சு. அண்ட் தென் சடனா வந்து ஜனநாயகன் கிடையாதுங்க அப்படின்னப்போ ஓகே, பராசக்தி வந்து வெற்றி படமா மாறும் அப்படின்னு பார்க்கப்பட்ட பட்சத்துல சிவகார்த்திகேயன் அவர்களை சுற்றி அவ்வளோ ஒரு நெகட்டிவிட்டி பார்க்க முடிஞ்சுது. லைக் இதை வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஒரு அரசியல் ரீதியான ஒரு கருத்தை வச்சாங்க. இதை எப்படி பார்த்தீங்க? இந்த எனக்கு அது ஏற்கவே முடியல என்னால். ஓகேங்களா, எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்து இன்னைக்கு அப்கமிங் ஒரு நடிகராக நல்ல ஒரு பேர், இளைஞர்கள் மத்தியிலும் குழந்தைகள் மத்தியிலும் அவ்வளோ அன்பு இருக்கு அவர் பேரில். அவர் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. அவர் அடுத்த கட்டம் அவருடைய வெற்றிகள் வந்துட்டு இருக்கு. அமரன் மாதிரி ஒரு வெற்றி படம் கொடுத்துருக்காரு. அதுக்கு பிறகு மதராசி என்ற படம் நல்ல படம் கொடுத்துருக்காரு. அடுத்தடுத்து நல்ல படம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவருக்கே தெரியாம, அதாவது அவரை மீறி ஒரு விஷயம் டெசிஷன் எடுக்கிறாங்க. பொங்கலுக்கு வந்துடலாம், இந்த பொங்கலை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா முதல்லேருந்தே அவங்க பொங்கல் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இஃப் அட் ஆல் எனிதிங்னா ஒரு 4 நாள் அட்வான்ஸ் பண்ணாங்க. 14ஆம் தேதி சொன்னவங்க 10ஆம் தேதி வந்தாங்க. அவ்வளோதானே தவிர மற்றபடி ஒன்றும் பெரிய குற்றமெல்லாம் அவங்க பண்ணிடல. இதுக்கு இவ்வளோ டார்கெட் பண்ணி அவரை பேசுறதுன்றது எனக்கு ஏற்பே இல்லை. இது வந்து ஒரு பர்சனலாக ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். தனிப்பட்ட முறையில் அவரை தாக்கணும், தனிப்பட்ட முறையில் அவருடைய க்ரோத் இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மன உளைச்சல்னால இதெல்லாம் பண்ணலாம். அடுத்ததான் ஃபேன்ஸ் மத்தியில் எல்லாருமே கிடையாது. அதாவது மேடம் சுதா குங்கரா சொன்ன மாதிரி தான், ஒரு சில ஃபேன்ஸ் வந்து இதை தப்பாக எடுத்துக்கிட்டு அவரை வந்து ட்ரோல் பண்ணுறதும் அவருடைய வந்து ரொம்ப பர்சனலாக தாக்குறதும் யாருமே ஏற்க மாட்டாங்க. ஓகேங்களா, என்னன்னா இது வந்து தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டி. அவர் என்ன பண்ணாரு, அவர் அதில் படத்தில் நடிச்சார். ஓகேங்களா, அவர் ஒரு நடிகர். அதில் ரவிமோகன் நடிச்சிருக்காரு, அதர்வா நடிச்சிருக்காரு, இத்தனை பேர் நடிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து இவரை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணுறீங்க? என்ன சொல்கிறீங்க? ஏன்னா படம் வந்து இவருடைய ஒரு தனிப்பட்ட படமே கிடையாது. எல்லாருமே ஒரு மல்டி ஸ்டாரராக வந்திருக்கிற படத்தில் ஏன் தனிப்பட்ட முறையில் டார்கெட் பண்ணுறீங்க? அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குது. அவர் வளர்றது உங்களுக்கு பிடிக்கல, கரெக்டுங்களா? இல்லைனா நீ டார்கெட் பண்ணனா ரவிமோகனும் சொல்லணும்ல. கண்டிப்பாக. ஓகேங்களா, ஆனால் ரவிமோகனை மட்டும் ஏன் கேட்டால் சொல்ல மாட்டீங்க? ரவிமோகன் கரெக்டாக சொன்னார், ஐயா என்ன படம் அது, எது ஜனநாயகன், அது வரும்போது செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தானே சிவகார்த்திகேயன் சொல்கிறாரு. அது என்றைக்கு வந்தாலும் அந்த படம் வந்து கொண்டாட்டமாக தான் இருக்க போகுது. அது வரலன்றது எங்களுக்கே ஷாக்கு தான். எது ஜனநாயகன் வரல. உண்மையிலே சொல்கிறேன், ஜனநாயகன் வராதனால பராசக்திக்கும் பாதிப்பு தான். ஓகே, எப்படி பாதிப்புன்னா, ஒரு கேலப்பிங்கான ஆடியன்ஸ் வந்திருப்பாங்கல்ல ஜனநாயகனுக்கு, அவங்க வரல, தியேட்டருக்கே வரல. எந்த அளவுன்னா, நான் வந்து யூஎஸ்ஏல இருந்தேன். அந்த டைமில் நம்ப மாட்டீங்க, ஜனநாயகன் புக்கிங் கேன்சல் அப்படின்னு வந்த உடனே எல்லாருமே தியேட்டர் பக்கமே வரல. இது பராசக்தி கூட பார்க்க வரல. ஒரு டிசப்பாயின்மெண்ட். நான் வந்து இந்த பொங்கலுக்கு பார்க்கணும்னு நினச்சதே வந்து ஜனநாயகன். அப்புறம் ஜனநாயகன் பார்த்துட்டு அப்புறம் பராசக்தி பார்க்கலாம்னு நினச்சேன். எனக்கு நான் போய் ரெஸ்டாரண்ட்லாம் போய் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறேன். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த ஒரு ஃபேமிலி என்கிட்ட சொன்னாங்க, சியாட்டல் ஊருக்கு போகும்போது அந்த ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்க வந்து என்னை பார்த்துட்டு எங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கணும், பேசணும் இருந்தாங்க. அப்புறம் பேசும்போது நான் சொன்னேன், சார் பராசக்தி பார்த்துட்டீங்களா? சார் இந்த பொங்கலுக்கு நான் படம் பார்க்க விரும்பலை சார். எனக்கு ஏன் அப்படின்னா, இல்லை சார் நாங்கள் வந்து ஜனநாயகன் புக் பண்ணோம், அடுத்த நாள் வந்து இதே பார்க்கணும்னு நினச்சிருந்தோம். எப்போ ஜனநாயகன் வரலையோ எதுவுமே தியேட்டருக்கு போவேனா அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். அப்போ இவ்வளோ பெரிய பாதிப்பு பாருங்கள். அவங்க வந்து பராசக்தி எதிர இல்லை, அந்த மூடு போயிடுச்சு அவங்களுக்கு. இந்த பொங்கலுக்கு நான் வந்து திரைப்படத்தை ஒரு திரையில வந்து பார்க்கணுன்ற ஒரு எண்ணமே அவங்களுக்கு போனதுக்கு காரணமே ஜனநாயகன் வராது தொட்டு தான். இன்ஃபேக்ட் ஜனநாயகன் வந்ததுன்னா பராசக்தி இன்னும் அதிகமாக வெற்றி அடைஞ்சிருக்கதான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா இதை பார்த்துட்டு அது பிறகு இதுக்கு வந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஓகே இதை கொண்டாடிட்டு ஜனநாயகனை கொண்டாடிட்டு அடுத்த நாள் இந்த படத்துக்கும் வந்திருப்பாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, இது நடக்காத தொட்டு அடுத்ததாக வந்த
தலைவர் தலைமையில் இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. ஆமா. ஏன்னா வேற இந்த நெகட்டிவிட்டி இந்த படத்துக்கு எதிர போயிட்டு இருக்கும்போது இன்னொரு படம் வந்து நிக்குது. அது நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கா ஃபேமிலி என்டர்டெய்னா இருக்கு. எல்லாருமே ஜீவாவுடைய படம் செம ஃபன்னா இருக்கு. டக்குன்னு அந்த படத்தை எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு ஒரு எதிர்பாராத வெற்றி இல்ல. அதான் சொல்றேன், மிகப்பெரிய வெற்றி. இன்ஃபேக்ட் 30 கோடி தாண்டி அந்த படம் கலெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு நெகட்டிவிட்டி ஒரு படத்துக்கு போகும்போது இன்னொரு படம் வரும்போது அதை அப்படியே ஃபில் பண்ணி அந்த படத்துக்கு ஒரு வசூல் நல்லா வந்திருக்கு. அந்த படம் நல்லா இருக்குது, நல்ல படம். ஆக்சுவலி அதே மாதிரி வாவாதியார் வெற்றி அடைஞ்சிருக்கலாம்ல. வாவாதியாருக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த மாதிரி படம் இல்லை. ஏன்னா நலன் அண்ட் கார்த்தி சாரை வச்சு பார்க்கும்போது அவங்க எதிர்பார்த்தாங்க, ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் எதிர்பார்த்தாங்க. அது என்னமோ அவங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. ஆனால் இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சிம்பிளான ஒரு படம், ஃபேமிலி படம், ஆனால் பயங்கர என்டர்டெய்னிங்காக இருந்தோன்னா எல்லாருக்கும் வந்து பிடிச்சி போச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, பராசக்தியை நான் நெகட்டிவாக ட்ரோல் பண்ணுறேன்னா இந்த படத்தை போய் பார்த்துருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சி உண்மையிலே சந்தோஷம். அட்லீஸ்ட் வந்து இன்னொரு படத்துக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு இந்த பொங்கலுக்கு. ஸோ பராசக்தியும் வணிக ரீதியில் வெற்றி, பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த படம் பெருசாக கலெக்ட் பண்ணல, வணிக ரீதியில் வெற்றி. காரணம்னா அவங்க ஏற்கனவே டிஜிட்டல் பெரிய விலைக்கு விற்றுருக்காங்க, சேட்டலைட் விற்றுருக்காங்க. அதெல்லாம் சேர்ந்து இவங்க படத்தை சைன் பண்ணதே ஆர்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து ப்ராஃபிட் ஷேர் பேஸ் தான். ஃபுல் சம்பளம் கொடுக்கல, எல்லாருக்கும் ஒரு 50% சம்பளம் கொடுத்துட்டு மீதியை வந்து ரெவன்யூ ஷேர் அப்படின்வாங்க. ப்ராஃபிட்டில் நான் ஷேர் கொடுக்குறது தான் சைன் பண்ணாங்க. ப்ராஃபிட் வரலன்னா கொடுக்க போகிறது இல்லை. அப்போது ப்ரொடியூசருக்கு ஒன்றும் பெரிய லாஸ் கிடையாது. பராசக்தி வந்து ஒரு வெற்றிகரமான படம் தான், அதாவது தயாரிப்பாளருக்கு ஒரு வெற்றிகரமான படம் தான். இப்போ நடிகர்கள் அதில் வந்து டைரக்டர்கள் எல்லாருமே ஒரு ப்ராஃபிட் வரும் எதிர்பார்த்தாங்களே, அவங்களுக்கு கம்மியாக வரலாம், இல்லை வராமல் போகலாம். அவங்களுக்கு பேசிக் சம்பளம் தான் கொடுத்துருப்பாங்க, டோட்டலாக ப்ராஃபிட் ஷேர் கிடையாது. ஒரு பேசிக் சம்பளம் கொடுத்துட்டு லாபத்தில் இவ்வளோ பங்கு கொடுக்குற சொல்லியிருப்பாங்களே, அது கம்மியாக இருக்கலாம், இல்லை இல்லாமல் இருக்கலாம். அதை தவிர ப்ரொடியூசருக்கு எந்த வகையிலும் லாஸே கிடையாது. அவரை பொறுத்தவரைக்கும் இந்த படம் வந்து வெற்றிகரமான படம் தான். அவர் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காம இருக்கலாம், ஆனால் வெற்றிகரமான படம். ஓகே. ஆனால் பராசக்தி வந்து சென்சார் கட்டில் வந்து கிட்டத்தட்ட 25 கட் கிட்ட வச்சாங்க அப்படின்னாங்க. நிறைய பேர் வந்து இந்த வரலாற்று ரீதியாக படித்து போனவங்களுக்கு நிறைய விஷயம் மறைக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. அதனாலேயும் பராசக்திக்கு நெகட்டிவ் 100% நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் யூஎஸ்ஏல படம் பார்த்தேன், அன்கட்டு அன்மியூட்டு அன்எடிட்டட் படம். ஓகே. சென்சர் அங்கே கிடையாது இல்லை, அமெரிக்காவில் சென்சர் கிடையாது. அவங்க எப்போ படத்தை அமைச்சிட்டாங்க, 10 நாள் முன்னாடியே படத்தை அமைச்சிட்டாங்க. அப்போ அந்த படத்தில் வந்து இந்த சென்சர் எதுவுமே இல்லை. நான் யூஎஸ்ஏல படம் பார்க்கும்போது தீ பரவட்டம், அப்புறம் அந்த ஒரு டயலாக்ஸ் எல்லாமே பவர்ஃபுல்லாக இருக்குது. நான் படம் பார்த்து முடிச்சோன்னே எனக்கு இங்கே ஃபேன்ஸ்க்கெல்லாம், இங்கே ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணுறேன், யோ என்னையா நீ நல்லா ஜாலியாக அங்கே வந்து ஒரிஜினல் படத்தை பார்த்துட்டேன், இங்கே நான் வந்து ஒரே மியூட்டாக வருது, டயலாக்லாம் மியூட் ஆகிட்டே இருக்குது எல்லா இடத்துலையும் அப்படின்னு. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் நான் கால் பண்ணி அந்த டீமுக்கு மெசேஜ் போட்டேன், என்னங்க எப்படி சொல்கிறாங்க எல்லாரும், அதாவது இங்கே பார்க்குறவங்களாம் அவ்வளோ மியூட் இருக்குன்றாங்க. ரிவ்யூவர்ஸ் என்கிட்ட சொல்கிறாங்க, சார் இவ்வளோ மியூட் வருது படத்தில், ரவி மோகன் பேசுகிற பல டைலாக்ல மியூட் வந்துட்டே இருக்காங்க, அதே மாதிரி சிவகார்த்திகேயன் சில டைலாக்லாம் மியூட் ஆகுது, எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னு புரியல. அடுத்தது எல்லாமே சித்தரிக்கப்பட்ட காட்சின்றாங்க. நான் அப்படி பார்க்கலாங்க, அங்கே ஒரிஜினலாக பார்க்குறேன். ஐ வென்ட் டு தட் 60s. ஓகே. ஐ ஸ்டார்டட் லிவிங் தட் பீரியட். நான் அப்போ அந்த பீரியடுக்குள்ளே போயிட்டேன். இது போட்ட உடனே சித்தரிக்கப்பட்ட காட்சி, சித்தரிக்கப்பட்ட காட்சின்னு போட்டால் அப்போ நான் என்னடா இது படம், இது என்ன இது ஃபிக்ஷனலாக ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி தானே வரும் எனக்கு. அப்போ என்னை வந்து நீங்கள் திருப்பி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. நீங்கள் பார்க்குறது வந்து ஒரிஜினல் படம் கிடையாது, அதாவது உண்மையான கருத்து இல்லை, அதாவது உண்மையாக நடந்த நிகழ்வு நீங்கள் பார்க்கல, நீங்கள் பார்க்குறது ஒரு சித்தரிக்கப்பட்ட படம், கற்பனையான கதை அப்படின்னு. ஆனால் அங்கே நான் பார்த்தது, அப்போ என்னுடைய இம்பேக்ட் எப்படி இருந்திருக்கும், எங்கள் ஃபேமிலியில் என்னுடைய டாட்டர்ஸ், என்னுடைய சன்லாஸ் எல்லாருக்கும் படம் பிடிச்சது. எல்லாருமே சொன்னாங்க, அங்கிள் ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம். ஏன்னா நாங்கள் ஒரிஜினல் படத்தை பார்த்தோம். அந்த ஒரிஜினலில் அந்த மாதிரி எந்த சித்தரிக்கப்பட்ட காட்சின்னு எந்த சப்டைட்டிலும் வரல, எந்த ஒரு சூப்பர்லேயும் வரல. அப்போ ஒரு நல்ல படம் அப்படின்ற ஒரு இம்பேக்ட் தான் எங்களுக்கு கிடைச்சது. ஆனால் இங்கே வந்து நீங்கள் சொன்னதான் நடந்தது. ஓகே. அந்த இம்பேக்டை குறைச்சி சென்சரில் அவ்வளோ மியூட் பண்ணி அவ்வளோ டைலாக். நீங்கள் ரெண்டாவது 25 கட்டுனா 25 கிடையாது, அதில் என்ன படிக்கணும் நீங்கள், எங்கெல்லாம் ஒரு லைனில் இருக்கும், 12வது லைனில் பார்த்தீங்களா, எங்கெல்லாம் இந்த வார்த்தை இருக்கிறது அங்கெல்லாம் நீக்க வேண்டும் போட்டிருக்கும். ஓகே. அது ஒரு லைனு. ஆனால் எங்கெல்லாம் இருக்குது தெரியுமா, படத்தில் 12 இடத்துல இருக்குது. ஓகே. அப்போ 12னா 25 + 12 அப்படி ஆட் பண்ணணும் நீங்கள். அப்புறம் இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, எங்கெல்லாம் இந்தி இது போட்டிருக்கோ அங்கெல்லாம் தூக்கணும், 8 இடத்துல இருக்குது. அப்போ எத்தனை, அப்போ 25 கிடையாது, 25 இல்லை, 25 + 12 + 8 இப்படி தான் நீங்கள் போனோம். அங்கே போட்டிருக்கு வேறெவர் இட் இஸ் தேர் டிலீட், வேறெவர் இட் இஸ் தேர் மியூட், வேறெவர் இட் இஸ் தேர், அது ஒரு லைனு. அப்போ கிட்டத்தட்ட படத்தில் பார்த்தீங்கன்னா 60, 70, 80 இடங்களில் வந்து இந்த அளவு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க படத்தில். அப்படி தான் சென்சர் ஆகி வந்திருக்கு அந்த படம். ஸோ அவங்க என்ன நினச்சி கொடுத்தாங்களோ அந்த இம்பாக்டோட அந்த படம் வரல. இன்ஃபேக்ட் என்னுடைய கணிப்பு என்னன்னா, நாங்கள் யூஎஸ்ஏல பார்த்த படம் மாதிரி இங்கே வந்திருந்தேன்னா இன்னும் நிறைய பேருக்கு அந்த உணர்ச்சி வசமான ஒரு படமாக மாறி இருக்கும், உணர்ச்சிகரமான ஒரு படமாக இருக்கும், இம்பாக்டாக இருந்திருக்கும். இதை கம்மி பண்ணிட்டாங்க இங்கே, அது ஒரு விஷயம், அது ஒரு காரணம். ரெண்டாவது இந்த நெகட்டிவிட்டி, அதாவது ஜனநாயகன் வரல இந்த படம் வருது அப்படின்னு ஒரு டார்கெட்டு வேணும்னு ஜனநாயகன் வந்து டிலே பண்ணிட்டாங்க, இந்த படத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கலான ஒரு மோட்டிவ்.
நிறைய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது டிஎம்கே தான் இதை சேர்ந்து பண்ணுது, ஏன்னா இந்த படம் வரக்கூடாதுன்னு. இத்தனைக்கும் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, பராசக்தியை ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஜனநாயகர் இந்த மாதிரிலாம் டிலே பண்ணிட்டாங்க கோர்ட்டில் இதில் அப்படின்னு. கட்டுக்கதைகள், அந்த கட்டுக்கதைகளை வந்து இந்த படத்து மேலே ஒரு பெரிய தாக்கமாக மாறிடுச்சு. இன்ஃபேக்ட் வந்து the film is a victim of all political conspiracies. நிறைய ப்ளேமை வந்து தான் மேல சுமந்துக்கிட்டு தான் அந்த பராசக்தி படம் வந்து நடந்தது வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் பொலிட்டிக்கல் பிளேம் கேம். ஒன்று ரிலீஸ் டேட் அட்வான்ஸ் பண்ணது, ரெண்டாவது ஜனநாயகன் வராமல் இருந்தது. அது வராதது வந்து இந்த படத்து மேலே சோலோவாக கொண்டு வந்ததுக்காக இந்த படக்குழு வந்து பண்ணி தான் ஜனநாயகனுக்கு வந்து சென்சர் கொடுக்க விடலை அப்படின்ற ஒரு கட்டமைப்பு, அதை சொல்லுவாங்கள்ல, ஒரு நெரேட்டிவ் ஒன்று செட் பண்ணுறாங்கல்ல, அந்த நெரேட்டிவ் எல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அந்த நம்ப ஆரம்பிச்சு அது பிறகு இந்த படம் வரும்போது தான் எல்லாருக்கும் தெரியுது இந்த படத்துக்கே இவ்வளோ பெரிய யூடியூப் கட்டும் கொடுத்து ஒரு மாதிரி செதைச்சு கொடுத்துருக்காங்கன்னு. அதை பற்றி இவங்க அந்த ஒரு ரெஸ்பெக்டே பண்ணல. அவங்கள பொறுத்தவரையும் அவங்க நெரேட்டிவ்லேயே ஸ்டிக்காக நிற்கிறாங்க. அவங்க நெரேட்டிவ் என்ன, ஜனநாயகம் வரக்கூடாது இந்த படம் பண்ணிட்டாங்க, டிஎம்கே பண்ணிட்டாங்க, இவங்க ஜனநாயகம் வரக்கூடாது இந்த படக்குழு வந்து முன்னாடி அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க, 10ஆம் தேதி பண்ணிட்டாங்க, இப்படின்னு ஒரு நெகட்டிவிட்டி இந்த படம் வந்தோடனே இந்த படத்துக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நியாயமான வெற்றி கிடைக்கலன்றதான் என்னுடைய பாயிண்ட். நிச்சயமா பராசக்திக்குரிய ஒரு நியாயமான வெற்றி தவறிடுச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துட்டு தான் இருக்கு. எனக்கு 100% வருத்தம் இருக்கு. எனக்கு என்னன்னா, சுதா கொங்கரா அவ்வளோ பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க. ஆனால் இவ்வளோ பேர் டார்கெட் பண்ணி, இவ்வளோ பேர் ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு நெரேட்டிவ் ஒன்று செட் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம அரசியல் நீங்கள் பேசுறதுட்டு உங்களுக்கு தெரியும், இந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு விஷயம். நீங்கள் நெரேட்டிவ் ஒன்று செட் பண்ணிங்கன்னா அது அப்படியே அமைஞ்சிடும். நிச்சயமா. கரெக்டுங்களா? இன்னைக்கு கரூரில் ஸ்டேட்மெண்ட்டுக்கு யார் காரணம், நெரேட்டிவ் வந்து செட் ஆயிருக்கு உங்களுக்கே தெரியும். ஓகே, ஒரு எக்ஸ் மினிஸ்டர் வச்சு ஒரு கம்ப்ளீட் கட்டமைப்பு பண்ணிட்டாங்க. மக்கள் மனதில் அது எஸ்டாப்ளிஷே பண்ணிட்டாங்க. அவர் தான் இந்த கூட்டத்தை வந்து கலைச்சி இதெல்லாம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு. உண்மை என்னன்னு சிபிஐயில் வரதுக்கு முன்னாடியே மக்களுடைய மனசில் ஜட்மெண்ட்டை உருவாக்கிட்டாங்களா இல்லையா? அது நம்மளுக்கு தெரியாது. உண்மை என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. உண்மை வரும்போது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த நெரேட்டிவ் நம்ம செட் பண்ண முடியும். அந்த நெரேட்டிவ் என்பது வந்து நம்ம எப்படி மீடியாவை யூஸ் பண்ணுறோன்ற பொறுத்து தான் இதெல்லாம் இருக்குது. நான் எல்லா பார்ட்டியுமே சொல்கிறேன், எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இந்த நெரேட்டிவ் ஒன்று செட் பண்ணுவாங்க. அந்த நெரேட்டிவ் செட் பண்ணிட்டோம்னா மாட்டி பண்ணுவோம். இந்த படத்துக்கு இதில் நடந்தது ஒரு நெரேட்டிவ் செட்டு தான். ஓகே, இப்போ சிவகார்த்திகேயன் வந்து அமரனா இருக்கட்டும், மதராசி, இப்போ வந்து பராசக்தி, அடுத்தடுத்து ஒரு மாதிரி ஆக்ஷன் இந்த மாதிரியான படம் கொடுத்ததுக்கு அப்புறம் கடைசியா பேசும்போது என்னுடைய அடுத்த படம் வந்து மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னு, எப்படி ஒரு ஃபுல் என்டர்டெய்னரா இறங்க போறாரா திருப்பி? அப்படிதான். ஏன்னா அவருக்கே ஒன்று தோணிருக்கும்ல, நான் இவ்வளோ சீரியஸா படம் பண்ணி ரொம்ப பெரிய பிரச்சனை வருது. இப்போ வந்து நான் பண்ணது வந்து ஒரு உணர்வுபூர்வமா ஒரு தமிழனா ஒரு நல்ல படம் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனால் அதுக்கு இவ்வளோ நெகட்டிவிட்டி வருது. நான் பேசாமல் என்னுடைய ஜோன் என்ன, மக்களை மகிழ்விக்கிற படங்கள். இப்போ மதராசி வந்து மகிழ்விக்கிற படம் மாதிரி சொல்ல முடியாது. அதில் வந்து ஒரு கேரக்டராக அவருக்கு வந்து ஒரு விஷயமெல்லாம் இருக்கும், ஒரு டெஃபிஷியன்சி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சீரியஸான ஒரு டோன் இருக்கும். அதெல்லாம் வேண்டாம். நான் வந்து கம்ப்ளீட்டாக டாக்டர் அந்த மாதிரி ஜோனுக்கு போயிடுறேன். டாக்டருக்கு போயிட்டேன்னா அதை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக காமெடி பண்ணிட்டு நான் போயிடலாம். இது தேவையில்லாத ஒம்பு, ஒரு சின்ன ரிலீஃப் எடுத்துக்கலாம். ஏன்னா இல்லைனா இது வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டே இருக்கு, என் கெரியர் வந்து வேற மாதிரி போகுது, அதனால இப்படி போயிடலாம்னு நினைக்கிறது தப்பே இல்லைல்ல. அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதா அமைஞ்சிருந்தா கண்டிப்பாக அதான் பண்ணுவார். ஏன்னா இஸ் யங் அண்ட் யூ கேன் எக்ஸ்பெரிமெண்ட். இல்லை, இந்த ஸ்டேஜில் அவர் நிறைய பண்ணலாம். அதெல்லாம் பண்ணுறாரு. நிச்சயமா சார், உங்களுடைய நேரத்தை எனக்காக செலவழிச்சு நிறைய சினிமா ரீதியான உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்திருக்கீங்க. வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திப்போம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.